என்ன இனிமே யாருமே அப்படி கூப்பிட வேணாம் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய ஆச்சரியமா பார்க்கப்படுது. உலக நாயகன் கமலஹாசன் சமீபத்துல தன்னோட 70வது பிறந்த நாள ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில கொண்டாடினாரு. நவம்பர் 7ஆம் தேதி 1954வது வருஷம் பரமக்குடியில பிறந்த மாணிக்கம் தான் உலக நாயகன் கமலஹாசன். 1960வது வருஷம் வெளியான களத்தூர் கண்ணம்மா படத்துல தன்னோட 6 வயசுலயே நடிக்க ஆரம்பிச்ச கமலஹாசன் 60 வருஷங்களுக்கும் மேலா தன்னோட அபாரமான நடிப்பு திறமையால ரசிகர்கள சந்தோஷப்படுத்திட்டு வராரு. தன்னோட முதல் படத்திலேயே ஜெமினி கணேசன் அப்புறம் சாவித்திரி கூட இணைஞ்சு நடிக்கக்கூடிய வாய்ப்ப பெற்ற கமலஹாசன், களத்தூர் கண்ணம்மா படத்துல நடிச்சதுக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதையும் வென்றாரு. அதுக்கு பின்னாடி 6 படங்கள்ல மட்டுமே குழந்தை நட்சத்திரமா ஜொலிச்ச கமலஹாசன், 1973வது வருஷம் பாலச்சந்தர் இயக்கத்துல வெளியான அரங்கேற்றம் படத்துல வாலிப வயது நடிகரா நடிக்க ஆரம்பிச்சாரு. கமலஹாசன் குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானது தமிழ்ல அப்படின்னாலும், ஹீரோவா நடிச்சது கன்னியாகுமரி அப்படிங்கிற மலையாள படத்துல தான். இந்த படத்துக்காக சிறந்த அறிமுக நடிகருக்கான பிலிம்பேர் விருதும் இவருக்கு கிடைச்சது. அதுக்கு பின்னாடி கமலஹாசன் தமிழ்லயும் கதாநாயகனா நடிக்க ஆரம்பிச்சாரு. 1975வது வருஷம் பாலச்சந்தர் இயக்கத்துல இவரோட 25வது படமான அபூர்வ ராகங்கள் வெளியாச்சு. கமலோட திரையுலக வாழ்க்கையில ரொம்ப பெரிய திருப்புமுனை படமா இந்த படம் அமைஞ்சது. தன்னோட 70 வயசு வரைக்கும் இளம் ஹீரோக்களுக்கு சவால் விடக்கூடிய வேஷங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய கமலஹாசன், இதுவரைக்கும் சிறந்த நடிகருக்கான 4 தேசிய விருதையும், சிறந்த திரைப்படத்த தயாரிச்சதுக்காக 1 தேசிய விருதையும், 10 தமிழக அரசோட விருதுகளையும், 4 ஆந்திர அரசோட நந்தி விருதுகளையும், 19 பிலிம்பேர் விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தன்னோட திரையுலக வாழ்க்கையில நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி திரைக்கதை ஆசிரியர், பின்னணி பாடகர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு பன்முக கலைஞரா விளங்கக்கூடிய கமலஹாசன் பத்மபூஷன், பத்மஸ்ரீ மாதிரியான மாநில அரசோட விருதுகளையும் வாங்கியிருக்காரு. கமலஹாசனுக்கு தெனாலி படத்துல நடிக்கும் போதுதான் உலகநாயகன் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டுச்சு. உலகத்தோட சிறந்த நடிகர்கள்ல ஒருத்தர் அப்படிங்கறத காண்பிக்கக்கூடிய நோக்கத்துல கே.எஸ். ரவிக்குமார் இவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம கமலஹாசனை ஒரு சிலர் ஆண்டவர் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. இந்த நிலையில திடீர்னு கமலஹாசன் தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல என் மேல இருக்கக்கூடிய அன்புனால உலகநாயகன் உட்பட பல பிரியம் ததும்பக்கூடிய பட்டங்களால என்ன கூப்பிடுறீங்க, மக்கள் கொடுத்து சக கலைஞர்களாலும் ரசிகர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மாதிரியான பாராட்டு சொற்களால ரொம்பவே சந்தோஷப்படுறேன். உங்களோட இந்த அன்பால நெகிழ்ந்து போயிருக்கேன். உங்களோட பிரியத்தின் மேல எனக்கு மாறாத நன்றி உணர்வு எப்பவுமே இருக்கு. சினிமா கலை எந்த ஒரு தனி மனிதனையும் விடவும் பெருசு. அந்த கலையில மேலும் மேலும் கத்துக்கிட்டு பரிணாமம் அடைய விரும்பக்கூடிய ஒரு மாணவன் தான் நான். பிற கலைகள் மாதிரியே சினிமாவும் எல்லாருக்கும் பொதுவானது. திறமையான கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நல்ல ரசிகர்கள் ஒன்றிணைந்துதான் சினிமா உருவாகுது. கலையை விட கலைஞன் பெரியவன் இல்ல அப்படிங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. கற்றது கைமண் அளவு அப்படிங்கறத உணர்ந்தவனாவும், தொடர்ச்சியான முன்னகர்வுல நம்பிக்கை கொண்டு உயர்த்தரவனாவும் இருக்கிறது தான் எனக்கு உவப்பானது. அதனால நிறைய யோசனைக்கு பின்னாடி ஒரு முடிவுக்கு வர நேர்ந்திருக்கு. மேல குறிப்பிட்டது மாதிரியான பட்டங்களையும் அடைமொழிகளையும் வழங்கினவங்களுக்கு எந்த மாதிரியான மரியாதை குறைவும் வந்துவிடாத வண்ணம் அதை துறக்கிறது தான் அது. அதனால என் மேல பிரியம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இனி வரக்கூடிய காலத்துல என்னோட ரசிகர்களும், ஊடக நண்பர்களும், திரைத்துறையை சார்ந்தவங்களும், மக்கள் நீதி மய்ய கட்சி தொண்டர்களும், சக இந்தியர்களும் என்ன கமலஹாசன் அப்படின்னோ, கமல் அப்படின்னோ, கேஹெச் அப்படின்னோ கூப்பிட்டா போதுமானது அப்படின்னு கேட்டுக்கிறேன். இத்தனை காலமா நீங்க என் மேல காட்டி வரக்கூடிய அன்புக்கு மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். சக மனுஷன் அப்படிங்கிற ஸ்தானத்திலையும், சினிமாவை நேசிக்கிற நம்ம எல்லார்ல இருந்தும் ஒருத்தனா நான் இருக்கணும் அப்படிங்கிற என்னோட எண்ணத்துல இருந்தும் இந்த வேண்டுகோள் வெளிப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமலஹாசன்.